எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் மிஞ்சிருச்சு நிஜமாலுமே. இந்த வெறித்தனமான டிசி ஃபேன் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நியூ டிஎஸ்சியோக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. சூப்பர்மேன். ஹே பாடி, என்ன கொஞ்சம் பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் மிஞ்சிருச்சு நிஜமாலுமே. இந்த வெறித்தனமான டிசி ஃபேன் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனோம்னா கிளைமேக்ஸாக்கா பாருங்கக்கா உள்ள லாஸ்ட் மூவிக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது பெஸ்ட்டாக இருக்குது. ஜேம்ஸ் கான் இந்த டைரக்டர் வந்து எடுத்த படத்துலேயே இது கொஞ்சம் எல்லா படமும் அவரது சூப்பராக ஹிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் நல்லா தான் எடுத்துக்கிறாரு. புதுசாக இவரும் டிசி யூனிவர்ஸ்ன்றதை புதுசாக க்ரியேட் பண்ணுவார். மார்வல் மாதிரி இதுவுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இதுலேயுமே யூனிவர்சல் பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மார்வலில் வர மாதிரி இதுலேயுமே அதே மாதிரி மூவிகள் வரும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணிக்கிறேன். இதில் அதுவும் பெட்டராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் மூவி பரவாயில்ல, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பாட்டு அதான் யூனிவர்ஸ் மாதிரி டிசி யூனிவர்ஸ் கரெக்டாக இவரோட எடுக்கிற மூவியில் இந்த டிசி யூனிவர்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன்லாம் எப்படி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா புது கேரக்டர்ல செட் ஆன சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஓகே பார்க்கலாம். ஓகே 3D எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. வந்தாங்க. எப்படி ப்ரோ நல்லா தான் இருக்கு. புது கேரக்டர்ல கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் எப்படி முடிச்சிருக்காங்க? கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஜேம்ஸ் கான் நல்லா நடிச்சிருக்காரு படம். க்ளோனிங் சூப்பர்மேன் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ண வேணால் பார்த்தா நல்லாயிருக்கும். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து புது ஸ்டார்ட்டாக இருக்குது. புது செட் ஆஃப் வந்துட்டு சூப்பர்மேனோட இனிமேல் வரப்போகிற படம்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம். ஆனால் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு படம். சவுண்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்துட்டு கான்செப்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு பார்க்கலாம், அடுத்தது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ஜஸ்டிஸ் லீக் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த பாட்டில் தான் தெரியும். லீட் இருக்குங்களா? லீட் இருக்குது, அடுத்த பாட்டுக்கு வரும். ஜஸ்டிஸ் கேங்கோட அந்த ஃபைட்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீன் லேட்டன் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இது. அப்புறமேட்டு ஹாக்கியில் வந்துட்டு சூப்பராக பண்ணாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்மேன்னா நம்ம வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு ரஃபாக பார்த்துருப்போம். கொஞ்சம் ரகடாக இருக்கிற மாதிரி சிரிக்கவே மாட்டார். இதில் வந்து காமிக்கலாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சூப்பர்மேன் நல்லா இருந்துச்சு. அதோட குறிப்பிட்டு சொல்லணும்னா அவரோட டாக் பெட்டு வந்துட்டு இதில் புதுசாக சூப்பராக பண்ணிருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு பெரிய ரோல் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லோரும் வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். 3D எஃபெக்ட்ஸுக்கு சூப்பராக இருக்குது, விஷுவலாகவும் நல்லாயிருக்கு. நியூ டிஎஸ்சியோக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. படம் சூப்பராக இருக்குது. இது சூப்பர்மேன் அந்த ஃபைட் சீன்ஸ்ல எப்படி ரொம்ப நல்லா எடுத்துருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நியூ கேரக்டர்லாம் அதிகமாக கொண்டு வந்தாங்க, எப்படி? இல்லை கேமியோஸ் இருந்துச்சு. கேமியோஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் மிஞ்சிருச்சு நிஜமாலுமே. இந்த வெறித்தனமான டிசி ஃபேன் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கலாம். லாஸ்ட் மூவி கம்பேர் பண்ணுறதோட இந்த மூவியில் விஎஃப்எக்ஸ்ல எப்படி பரவாயில்ல, கிளைமேக்ஸ் பரவாயில்ல. கிளைமேக்ஸ் ரொம்ப பார்க்கலாம். மற்றபடி சூப்பர்மேனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. புது கேரக்டர்ல கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கு? பழைய கேரக்டர் தான், பட் ஆனால் ஓகே. சூப்பர்மேனுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. நிறைய கேரக்டர்லாம் அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக ஓகே, பெட்டராக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் லீட் இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை.